அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, விஏஓ உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் 2024 to 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்க முடியும், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அப்ளை பண்ணால் யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அதிகப்படியான முன்னுரிமை கிடைக்கும், அதே மாதிரி எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, இந்த வேலைக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி என்னென்ன லொக்கேஷனில் இது ஜாப் லொக்கேஷன் இருக்குதும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதே மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ணால் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து எத்தனை நாளையில் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வரையும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு, இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தெளிவாக துல்லியமாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நமது வீடியோவை நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எந்த விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எந்த விதமான அரசு வேலைகளாக இருந்தாலும் நமது சேனலை நீங்கள் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவு. ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக அது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைனா என்ன, விஏஓ என்ன, அதாவது இந்த விஏஓ அப்படின்றதும் கிராம உதவியாளர்ன்றதும் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப். ஓகேங்களா? இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த விஏஓட வேலை என்னென்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் ஓகேங்களா, ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது, ஸோ இவ்வளோ ஒரு புதையல் கிடைக்கிது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபத்து நடக்குது, இல்லை வந்து ஆற்று வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு ஏதாச்சும் வந்து ஆபத்து நேர்ந்தாக்க, ஸோ அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா, அரசு ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், எந்த விதமான விஷயங்கள் வேணும்னாலுமே இந்த கிராம உதவியாளர்கிட்ட தான் நீங்கள் போகணும். அவர் தான் வந்து மனையக்கரை சிப்பந்தி இந்த மாதிரி வந்து போயிட்டு உங்களுக்கு வந்து அரசு சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வேலை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சம்பளமும் நல்ல ஒரு சம்பளம் தான். அதே மாதிரி வேலைன்றது வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ கவனிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ கவனிக்கிறதுன்றது நிறைய வேலை இருக்கும் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு. ஸோ இதை பற்றி தான் தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே தெளிவாக பார்ப்போம். போஸ்ட் ஆஃப் நேம், அதாவது என்ன போஸ்டிங்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு தான் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் வேக்கன்சி ஓகேங்களா, எவ்வளவு வேக்கன்சி நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேக்கன்சி வந்து தெளிவாக நமக்கு வந்து அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5வது படிச்சிருக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும் இந்த அரசாங்க வேலைக்கு, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் பணிக்கு நீங்கள் ஈஸியாகவே தெளிவாகவே துல்லியமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதோட சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ சம்பளம் லெவல் 6 சம்பளம் கொடுக்குறாங்க, குரூப் 4ஓட லெவல் 6 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பொறுப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி இதில் வந்து சேலரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா, ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஓகேங்களா? இதில் வந்து அப்படி தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்கன்றது மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள்
அதை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையை சுற்று வட்டார பகுதியில் தான் போடுவாங்க. இப்போ திருவண்ணாமலையில் இருக்கீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எந்த தாலுக்கா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த தாலுக்காக்குள்ளே தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஜாப் லொக்கேஷன் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். இது எக்ஸாம் இருக்குதா, இன்டர்வியூ இருக்குதா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன படிக்கணும், எப்படி எக்ஸாம் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்வியை வந்து கேட்குறீங்க இல்லையா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை இதில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இது குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கோம், மினிமம் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், ஃபெயிலாக இருந்தாலும் சரி தான், தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா? இப்போது அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 5ஆவது படிச்சிருக்கிறவன் என்ன நாலேஜோடு இருப்பான், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த எக்ஸாமு பேட்டர்னே இருக்கும். அப்படின்ற போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம 1 இயருக்கு, அதாவது போன வருஷம் பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கனாக்கா ஒரு ஆன்சர் அண்ட் ப்ளஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட பார்த்திங்கன்னா அவங்களே பார்த்திங்கனாக்கா ப்ரிண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தாங்க. இருக்கிறத அப்படியே ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணி அப்படியே கொடுக்க சொன்னாங்க, அழகாக தெளிவாக எழுதி கொடுக்க சொன்னாங்க. இப்படி தான் எக்ஸாம் இருக்கும். அதனால் எக்ஸாமை பற்றி நீங்கள் எந்த விதமான கவலையும் வேண்டாம். அப்படி இல்லைனா உங்கள் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக எழுதுங்க, ஒரு 25 லைனுக்கு மிகாமல் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம் தான் இந்த கிராம உதவி வேலைக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்வியூ, ஓகேங்களா, டேரெக்டாக இன்டர்வியூ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், ஓகேங்களா, அப்கமிங், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது முழுக்க ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நமக்கு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க, பாருங்கள். ஒவ்வொரு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு 305, மதுரைக்கு 155, ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூருக்கு 151, இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்குமே மொத்த மாவட்டத்தோட வேகன்சியுமே இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்துட்டோம், 11,000 ஸ்டார்ட் ஆகும். குவாலிஃபிகேஷனும் பார்த்தாச்சு, எலிஜிபிலிட்டி அதாவது மினிமம் 5ஆவது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மார்க் போடுறாங்க முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க, பாருங்கள். எஜுகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் 10 மார்க்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா 10 மார்க்கு, எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் 40 மார்க்கு, பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்கு, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டல் 100 மார்க். இதில் டாப் மார்க் வரவங்களுக்கு எக்ஸாம் இதில் கண்டிப்பாக ஜாப் வழங்குவாங்க. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே இந்த அப்ளை வீடியோ போட்டுறேன், அப்ளை பண்ணுற வீடியோஸும் போட்டுறேன், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.